अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் என்ற கிரந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் சாப்டரில் 295 ஓவிகள் முடிவடைந்த நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 296வது ஓவி. என்ன கன்ஃபியூஸ் ஆகுது? அண்ணா ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, எங்களுக்கு தெரியல. தெரியலையா? ஆமா, ஆமா, கட் ஆயிடுச்சு. அதுதான் என்னடான்னு பார்த்துட்டு இருக்கேன். சாரி. ஓகே. ஸோ 195 ஓவிகள் நிறைவேறின நிலையில் 196ல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். One might think that because Sri Krishna is so beautiful and captivating, he must be subject to worldly desires. However, he is the one who has already attained everything and finds total bliss within his own self. அதாவது கண்ணன் இவ்வளவு அழகாக இருப்பதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன தோணும்னா, கண்ணனுக்கும் கூட நிறைய ஆசைகள் இருக்கும் போல அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தப்பித்தவரை கண்ணனை ஒரு ஆர்டினரி பர்சனா நீங்க ட்ரீட் பண்ணிடக்கூடாது. கண்ணன் ஆசைகளே அற்றவன் அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு இவ்வளவு அட்ராக்ஷனே வருது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஓவி எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் அழகானவர் என்பதால் அவருக்கு உலக ஆசைகள் இருக்கும் என்று நினைக்கலாம். சரி, பொதுவா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயத்த பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆசை வருது. அப்போ பியூட்டிஃபுல்லா இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஆசை வரும்ல. பியூட்டியை பார்க்கும் போதே எனக்கு ஆசை வருதுன்னா பியூட்டியாவே இருக்கிறவங்களுக்கு ஆசை இல்லாம எப்படி இருக்கும் இப்படின்னு ஒரு லாஜிக் நமக்கு தோணலாம் இல்ல. அதனால அப்படி ஒரு கொஸ்டினை வச்சிருக்காரு. அழகானவர் என்பதால் அவருக்கு உலக ஆசைகள் இருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் அவர் அனைத்து விருப்பங்களையும் ஏற்கனவே அடைந்தவர். தன் ஆத்மாவிலேயே பேரின்பத்தை காண்பவர். கல்கம் மரம் பேர்லாம் இருக்கு. சரியா? அப்படி நீங்க தப்பி தவறி நினைச்சிடாதீங்க. அவருக்கு ஆசைன்றது சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன் அவருக்கு ஆசையே கிடையாது? ஏன்னா ஆத்மாவிலேயே இருப்பவரப்பா, அவரு பேரின்பத்திலேயே இருப்பவரப்பா. எல்லா ஆசைகளுக்கும் ஆணி வேறாக இருப்பவர், எல்லா ஆனந்தத்திற்குமே ஆணி வேறாக இருப்பவர், அனைத்திற்குமே அதிஷ்டானமாக இருப்பவர். நீங்க உலகத்தில் அனுபவிக்கின்ற இந்த சிற்றின்ப சுகங்கள் எல்லாம் அந்த ஆத்மாவிலிருந்தே வந்தது தானே. இங்கே ஆத்ம சுகமே இங்கே சுகதுக்கங்களாக பிரதிபலிக்கப்படுகின்றன. அப்படிங்கிறப்போ அந்த ஆத்மாவில் இருக்கிறவனுக்கு இந்த ஆசை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தட் கிருஷ்ணா இஸ் அன் ஆர்டினரி பர்சன். அவனுக்கு மற்றவங்க மாதிரி ஆசை இருக்குன்னு தவறி கூட நினைச்சிடாதீங்க. அவன் பிரம்மத்தில் இருப்பவன், பிரம்மானந்தத்தில் இருப்பவன். அவனுக்கு ஏன் ஆசை வரப்போகுது? எல்லா விருப்பங்களையும் ஏற்கனவே அடைந்தவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அனைத்து விருப்பங்களுக்கும் அதிஷ்டானமாக இருப்பதுவே நான் அப்படின்னு ஆயிடுச்சு. அல்லது அனைத்துமாகவே இருப்பவன் நான். இப்போ எனக்கு அது வேணும் இது வேணும்னா அதுவாகவே நான் ஆயிட்டேன் அப்படின்னா அது வேணும்னு சொல்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? டோட்டலி இம்பாசிபிள் இல்லையா? அனைத்துமாக நானே ஆகிவிட்ட பிறகு எனக்கு ஏதன் மேலும் ஆசை வரும் அப்படிங்கிறது டோட்டலி இல்லாஜிக்கலா இருக்கும். அனைத்தையும் அடைந்தவர் அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அனைத்துமாக இருப்பவர் அப்படிங்கிறது தான் அனைத்தையும் அடைந்தவர்னு போட்டிருக்கு. அனைத்துமாகவே நான் ஆகிவிட்டேன் எனும் போதுதான் அனைத்தையும் அடைந்தவனாகவும் ஆகிவிடுகின்றேன். ஏன்னா எங்கிட்டயே எல்லாம் இருக்குல்ல. எங்கிட்டயே எல்லாம் இருக்குன்னு சொல்றதை விட எல்லாமாகவே நானே இருக்கிறேன் இல்ல என்று சொல்லுவது இன்னும் சரியாக பொருத்தமாக இருக்கும். எல்லாமாகவே நானே இருக்கும் போது எல்லா விருப்பங்களும் எனக்கு பூர்த்தியான மாதிரி தானே.
என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது சிம்பிளா அந்த பிரம்மானந்தத்தில் இருக்கும் அவருக்கு உலக ஆசைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். சரி, 297ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். If Krishna has no desires, why did he live in the householder stage at Dwaraka? Why did he have wives, children, a kingdom, and enjoy worldly pleasures? இது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஏக்நாத் ட்ரை பண்றாரு. ஏண்டா ஒருத்தன் வாதாடுறான்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ அழகா இருக்கிறவனுக்கு ஆசை இல்லாம இருக்குமாக்கும்? அதெல்லாம் இல்லடா, அவன் பிரம்மானந்தத்துல இருக்கான். அப்படி அவன் பிரம்மானந்தத்துல இருக்கிறது உண்மைன்னா அவன் எதுக்கு பல பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு வாழணும்? அவன் ஏன் ஒரு கிரகஸ்தனாட்டம் இருக்கணும்? வைஸ், சில்ட்ரன்ஸ், கிங்டம் அண்ட் என்ஜாய் வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் அப்படின்னா மனைவி, மக்கள், அரசு மற்றும் உலக சுகங்களை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதாவது தமிழ்ல படிக்கிறேன். கிருஷ்ணருக்கு ஆசைகளே இல்லை என்றால் அவர் ஏன் துவாரகையில் ஒரு இல்லறவாசியாக வாழ்ந்தார்? ஏன் மனைவிகள், குழந்தைகள் மற்றும் ஒரு ராஜ்யத்தை ஏற்று உலக சுகங்களை அனுபவித்தார் அப்படின்னு சிலர் கேட்பாங்களாம். சரியா? அப்படி இவரா கேள்வி கேட்டுட்டு அதுக்கும் விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஏக்நாத்துக்கு தோணி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ நீ பிரம்மானந்தத்தில் இருக்கங்கிற, அவரே அனைத்துமாக இருப்பார் அப்படிங்கிற, அவனுக்கு ஆசையே இல்லைங்கிற, அதெல்லாம் புரியுது. ஆனா எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. எனக்கு விளக்கு. ஆசைகளே இல்லாதவனுக்கு இத்தனை மனைவி? அரசாட்சி எதுக்குப்பா? ஆசையே இல்லைங்கிற, அவன் ராஜாவா ஏன் இருக்கணும்? அவன் ஏன் இத்தனை குழந்தைங்களை பெத்துக்கணும்? முதல்ல இதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் கொடு. ஏன்னா உலக சுகங்கள்ல என்ன உலகத்திலேயே யார் வந்து இந்த மாயை எக்ஸ்ட்ரீமா அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னா அது கண்ணன் தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன டவுட், இந்த உலகத்தை நீ அனுபவிக்கணும்னா கூட நீ கிருஷ்ணா கோயிலுக்கு வந்து ஆகணும்டா. அப்படி என் கண்ணனை போல் நீ வாழ வேண்டும். ஏன்னா கண்ணன் தான் உலகத்தை எக்ஸ்ட்ரீமா அனுபவிச்சான் அப்படின்னு நம்ம சொல்ற அந்த அடிப்படையில இருந்து பார்க்கும்போது நீங்க வந்து கண்ணனுக்கு ஆசையே இல்லைங்கிறீங்க, அவனை மாதிரி வேற எவனை அனுபவிக்க முடியாதுன்றீங்க, அப்புறம் அவனுக்கு ஆசையே இல்லைன்றீங்க. டே, அவனுக்கு ஆசையே இல்லாதனால தான்டா அப்படி அனுபவிச்சான்னு நமக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ ஆஸ் ஹி டசன்ட் ஹேவ் எனி டிசையர்ஸ், அவனே அனைத்துமாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்ததால், ஒன்னஸ்பியில இருந்ததால், அன்பிலே திளைத்ததால், அனைத்தையும் மாயை என்று புரிந்ததால், நானே என்று உணர்ந்ததால் அவன் இன்னும் டவுட் இந்த உலகத்தை அனுபவித்தான் என்றுதானே அர்த்தம். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய அந்த சச்சிதானந்தத்தையே விதவிதமாக இந்த உலகத்தை வெளிப்படுத்தி மகிழ்ந்தான் என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டி இருக்கின்றது. சரியா? அதெல்லாம் புரிஞ்சாதான் வந்து இது புரியும். அதெல்லாம் புரியலன்னா ஆமா இல்ல, இவன் எல்லாத்துலயும் வச்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருந்தான்ல, இவனை போயிட்டு ஆசை இல்லாதவங்கிறீங்க என்றெல்லாம் நமக்கு நினைக்க தோன்றும். சரி விடுங்க, ஏக்நாத் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸோ அந்த கேள்வி சிலருக்கு வரலாம் அப்படின்றது இதுல புரிஞ்சுக்கோங்க. 298ல he is the light of all four stages of life in the three worlds. Krishna is the ideal householder, yet he remains a perfect celibate and a supreme renunciate sannyasi. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, ஏக்நாத் அருமையா விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம வந்து ஹையர் நாலேஜ்ல இருந்து பயங்கரமா பேசணும். அவர் சிம்பிளா சொல்றாரு, அவர் 4 ஆசிரமங்களுக்கும் ஒளியாக விளங்குபவர். 3 உலகங்களிலும் கிருஷ்ணரே சிறந்த இல்லறவாசி. அதே சமயம் அவர் ஒரு சிறந்த பிரம்மச்சாரி மற்றும் உன்னதமான துறவியாகவும் இருக்கின்றார். வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். எப்படிரா கண்ணன் வந்து ஆசை இல்லாமல் இருந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அவனே வேற லெவல்ல இந்த உலகத்தை, அவனை மாதிரி இந்த உலகத்தை வேற யாரும் அனுபவிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தானே இங்க ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். நல்லா கவனிங்க. ஆசையே இல்லாதவன் ஆனா வேற லெவல்ல உலகத்தை அனுபவிச்சவன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதானே கேள்வி. சிம்பிளா செமையா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. 4 ஆசிரமங்கள் அப்படின்னு வேதத்துல பிரதானமாக சொல்லப்பட்ட ஒண்ணு. அது என்னன்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு ஒரு 4 ஆசிரமங்கள் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வெரி பிகினிங்ல பிரம்மச்சரியாவை நீ ஃபாலோ பண்ணணும். நீ அது வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவன் முழுமையான இந்த ஞானத்தை எல்லாம் கத்துக்கணும்.
நான் யாரு, ஆத்மானா என்ன, மாயான்னா என்ன, இதெல்லாம் கத்துக்கணும்னா புலன்கள் அடங்கி இருந்தா தானே புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ஃபோர் இந்த புலனடக்கம், பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஆசைகள் அற்று வாழ்தல். ஸோ இதெல்லாம் இருந்தாதான் பிரம்ம ரகசியத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும். அப்ப சாத்வீக மனம் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணணும். எதுல? பிரம்மச்சரியத்துல. பிரம்மத்தோடு சரிக்க வேண்டும் என்றால் நீ பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். இந்த பிரம்மச்சாரிய காலகட்டத்துல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அவன் வந்து பெட்ல படுக்கக்கூடாது, தரையில தான் படுக்கணும், எந்த விதமான ஆசைகள், பெண் ஆசை சுத்தமா இருக்கக்கூடாது, எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது, ஜெனரலா பெண் ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த பற்றற்ற நிலைக்கு அவனை கொண்டு போயிட்டு அந்த நிலையில கல்வி கற்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் பிரம்மச்சரிய நிலை. அப்ப அந்த கல்வியானது அவனுக்குள்ள அழகா உள்ள போயிட்டு அந்த பிரம்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து த ஸ்டேட் ஆஃப் பிரம்மச்சரியா. ஓகேவா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை கிராஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? நீ பிரம்மம் என்பதை உணர்ந்து விட்டு இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கணும்ல. இது கிரகஸ்தா ஸ்டேட். ஓகேவா? கிரகஸ்த நிலை அப்படிங்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த வேர்ல்ட்ல நீ விரும்பியவாறு நீ உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நீ எதுக்காக வந்திருக்கியோ அந்த ஸ்டேட்டை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கிரகஸ்த நிலை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இனி நெக்ஸ்ட் என்னவாகும் அப்படின்னா வானப்பிரஸ்தம் அப்படின்னா, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா கண்ணனுக்காக நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்கேன். நான் 2 வகையிலையுமே நான் கொடுக்குறேன்னு. மூணாவது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா இப்போ நம்ம வந்து ஒரு அரசனாக இருப்போம் அல்லது தந்தை போன்ற கடமைகளை செய்து கொண்டிருப்போம். ஸோ இந்த எல்லா கடமைகளையும் வந்து சிம்பிளா சொல்லணும்னா அந்த 58 வயசு ஆகும்போது எல்லாமே ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து வானப்பிரஸ்தம், ரிட்டையர்மெண்ட். ஆடி ஆடி களைத்து விட்டதப்பா, கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆகிக்கலாமா என்று நினைக்கின்ற ஒரு ஸ்டேட் வந்து வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் சந்நியாசம். சந்நியாசம்ங்கிறது மாயையே கடந்த நிலைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறது. அதாவது சமாதி நிலைக்கு நம்ம முயற்சி பண்றதுக்கு வந்து சந்நியாசம் அப்படின்னு டோட்டலா எல்லாத்தையும் விட்டுட்டு வேணாம்னு சொல்லிட்டு போறது. ஓகேவா? இந்த 4 ஸ்டேட் வந்து இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் கண்ணனை அடிப்படையா வச்சு நான் மனசுக்குள்ள வச்சு பேசினதுனால இது எல்லாமே லீலை தானே. அப்ப கண்ணன் லீலை செய்கின்றான். அவன் பாலபருவத்துல ஒரு பிரம்மச்சாரிய ஆசிரமத்தில் இருந்து கொண்டு 12 ஆண்டுகள் கல்வி கற்றான் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ஒரு கிரகஸ்தனாக இருந்து கொண்டு பல ஆயிரம் மனைவிகளையும் குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? பட் வானப்பிரஸ்தனா சன்னியாசியா இல்லையா அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா அவன் வானப்பிரஸ்தனாகவும் சன்னியாசியாகவும் பிரம்மச்சாரியாகவும் இருந்து கொண்டேதான் எல்லா நேரங்களிலும் இருக்கின்றான்றதான் சூசகமா சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நான் பயங்கர ட்ரிக்கியா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காருன்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். சரியா? அப்போ அவரும் அப்கோர்ஸ் ரிட்டையர்ட் ஆனாரு. அவர் வைகுண்டத்துக்கு திரும்பினாரு அப்படிங்கிறது வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் ஸ்டேட் அந்த மாயை கடந்த நிலைக்கு அவரும் சென்று விட்டார் அப்படிங்கிற அந்த 4 ஸ்டேட்டையும் வந்து கண்ணன் அனுபவித்தான் அப்படிங்கிறது அவர் பாயிண்ட் ஆஃப் விஷன்லேருந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ஆர்டினரி அஞ்ஞானிகள் பாயிண்ட் ஆஃப் விஷன்லேருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அந்த பால பருவத்துல ஓரளவு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து உனது ஆசைகளை தர்ம நெறிப்படி நீ வந்து அனுபவிக்க வேண்டும்ங்கிறது கிரகஸ்தன். இப்போ ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டாய் பிரம்மச்சரியத்துல, கற்றுக்கொண்ட ஒழுக்கத்தை மீறாமல் உனது ஆசைகளை தீர்த்து கொண்டாய் இதுல கிரகஸ்தத்துல. இதற்கப்புறம் நீ வந்து உனது கோல் என்னன்னா நீ ஞானி ஆகணும் அப்படிங்கிற கோல் நோக்கி தான் வந்திருக்க. இப்போ அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டு அந்த ஒழுக்கத்தோடு உனது ஆசைகளை தீர்த்து கொண்டாய்னா கர்மயோகம். ஸோ நீ வந்து ஒரு முறைப்படி நீ கர்மயோகம் செய்து உனது ஆசைகளை தீர்த்து கொள்ளலாம்னு நான் கர்மயோகத்துல சொல்லியிருப்பேன். எடுத்தவன ஆசைகளை தூக்கி போடணும்னா ஐயோ அப்படின்வாங்க. ஸோ அப்போ ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணு, முறைப்படி பண்ணு, தர்மத்தை மீறாம பண்ணு, வேதத்துல சொல்லியிருக்கிற அந்த கர்மங்களை பண்ணு, அதன் வழியா சுதர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த சுதர்மத்தால தேவதைகளை குளிர்விக்க வேண்டும். அந்த தேவதைகளை குளிர்வித்து அந்த தேவதைகளால் கொடுக்கப்படும் அந்த விஷயத்தை கூட எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிஞ்சினதை நீ உண்ண வேண்டும். இப்படி உன் ஆசையை அனுபவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு ஆசையை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதை நீங்க கிரகஸ்த ஆசிரமமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இனி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த படிக்க முன்னேறி போகணும்ல. வானப்பிரஸ்தம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போ, கொஞ்சம் பக்திக்கு வா, எல்லாத்தையும் இறைவன்ட்ட விட்டுட்டு உனக்கு எந்த ஆசைகளும் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த சந்நியாசம்ங்கிறது
டோட்டலா மாயையே விட்டு விட்டு ஒரு பூரண பிரம்ம நிலைக்கு நீ முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை சந்நியாசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இது நார்மல் பீப்புள்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், நான் பிரம்மத்தை உணர வேண்டும் என்றால் முதலில் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வானப்பிரஸ்தத்துக்கு ட்ரை பண்ணி சந்நியாச ட்ரை பண்ணா நீ பிரம்மம் ஆயிடலாம். இது நார்மலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஆனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்ணன் அப்படி இல்லைங்க. கண்ணன் ஒரே நேரத்துல பிரம்மச்சரியம், ஒரே நேரத்துல அவன் வானப்பிரஸ்தன், சன்னியாசி பிளஸ் கிரகஸ்தன். So he is a man who has lived like a பிரம்மச்சரியா அண்ட் வனப்பிரஸ்தா கிரகஸ்தா அந்த 4 ஆசிரமங்களையும் அட் அ டைம்ல அனுபவிச்சேன். யாருன்னா அவன் கண்ணன்டா. உடனே உங்களுக்கு டவுட் வரலாம், அது எப்படிங்க முடியும்? பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை இருக்கும்போது அப்புறம் எப்படி அந்த ஒழுக்க நெறி மாறாம கிரகஸ்தனா எப்படி இருக்கிறது? ஆசைகள். அப்போ கர்மயோகத்துல உண்மையான ஆசைகள் இருக்கு, அதனால அந்த ஆசைகளை முறைப்படி தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னோம். கண்ணனுக்கு ஆசை இருக்கா? கண்ணனுக்கு என்கிட்ட ஆசை இருக்கு. அவன் ஆசையே இல்லாம தானே கிரகஸ்தனா வாழ்ந்தான். ஆசையே இல்லாம கிரகஸ்தனா வாழ்ந்தவன பிரம்மச்சரியம்னு சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியான்? இப்போ அவன் 1/2% கூட அந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மீறாமலேயே அவன் கிரகஸ்தனானான் என்று உங்களுக்கு புரிகிறதா? நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணன் பிரம்மச்சாரின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி கண்ணன் பிரம்மச்சாரி ஆவான்னா, அந்த கங்கை நதி சொல்லிச்சு, யமுனா நதி சொல்லிச்சுன்னு நிறைய கதைகள், அதெல்லாம் வேணாம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஏன்னா வெரி சிம்பிள்பா. பிரம்மமாகவே இருக்கின்ற பிரம்மத்தோடவே சரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் மாயை என்ற உணர்விலே மாயைக்காக அவன் இத்தனை லீலைகளையும் செய்தான் என்பதுதானே உண்மை. அவன் நீயும் நானும் இந்த உலகத்தை உண்மையான நம்புறோம், இந்த லீலையை உண்மையான நம்பிட்டு இருக்கோம். லீலையாவ பாக்குறோம், அது மாயையை உண்மையான நம்பிட்டு இருக்கோம். உண்மையான நம்பிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா பிரம்மச்சரியம் வேற, கிரகஸ்தம் வேற, வானப்பிரஸ்தம் வேற, சன்னியாசம் வேறதான். ஆனா இவைகள் எல்லாம் வெறும் மாயை என்று தெளிவாக உணர்ந்தவனுக்கு, பிரம்மத்திலேயே எப்போதும் சரித்து கொண்டிருக்கின்றவனுக்கு பியூர் அப்படின்னா என்ன? பிரம்மச்சரியம். இந்த பியூர்னஸ் எப்படிங்கிறது 1% கூட மிஸ் ஆகாமலேயே அவன் கிரகஸ்தனா இருக்கான். அப்புறம் என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம். பற்றற்றில்லாமல் தானே பற்றி இருக்கிறோம். தாமரையிலே தண்ணீர் மாதிரி தான் நாங்க எல்லாத்துலயும் இருந்தோம் தான். நாங்க எல்லாத்தையும் இருந்தோன்றதுக்காக உண்மையிலேயே இருந்தோமா என்ன? தாமரையிலே தண்ணீர் வானப்பிரஸ்தமா, சன்னியாசமா, கிரகஸ்தமா என்னையா சொல்லுவ? தாமரையில தண்ணீர் அது சன்னியாசின்னு சொல்லலாம், வானப்பிரஸ்தன்னு சொல்லலாம், கிரகஸ்தன்னு சொல்லலாம். ஏன்னா ஒட்டி பிணைஞ்சுக்கிட்டுல இருக்கு. கிரகஸ்தன்னு சொல்லலாம். அது 100% பியூரா தெளிவா ஞானத்துல இருக்கிறதுனால பிரம்மச்சரியம்னு சொல்லலாம்ல. அப்படித்தான்டா என் கண்ணன் வாழ்ந்தான். சோ தேர்ஃபோர் கண்ணனுக்கு ஆசை இல்லை, அதே சமயத்தில் வேற லெவல்ல இந்த உலகத்தை அனுபவித்தவன் அவன் என்று இரண்டும் புரிகிறதா? எப்படி அந்த பிரம்ம ரகசியத்தை அழகா அந்த ஆசிரமங்களை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. சோ அவன் பிரம்மத்தில் இருப்பவன் ஆதலால் அனைத்திலும் அவன் இருப்பவனே. அது ஒரே நேரத்தில் அவன் அனைத்துமாக இருப்பவன் ஆதலால் அனைத்தையும் புகுந்தாடி வேற லெவல் அனுபவித்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையில அவன் ஆசையே இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம். ஆசையே இல்லாம எப்படிப்பா அனுபவிக்க முடியும்னா, அப்படி இருந்தாதான்டா அனுபவிக்க முடியும். ஏன்னா நானே பிரம்மமாக இருக்கும்போது, அனைத்து ஆனந்தத்தின் உச்சமாக இருக்கும்போது நான் என்னத்தையோ ஆசைப்பட்டு அதை அடைய போறேன். எனக்கு ஆசைகள் இல்லை, ஆனால் ஆசைகளே இல்லாத காரணத்தினால் எனது ஆனந்தத்தை விதவிதமாக வெளிப்படுத்தும் பொருட்டு நான் உலகத்தில் வலம் வருகின்றேன். ஆதலால் கண்ணனுக்கு ஆசை இல்லை, அதே சமயத்தில் உலகத்தை வேற லெவல்ல அனுபவித்தவன் என்பதை புரிந்துவிட்டதா? ஆசிரமங்கள் 4, ஆனால் அனைத்திலும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவன் கண்ணன் என்று விளங்கிவிட்டதா அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 299ல என்ன சொல்றாருன்னு பாப்போம். அந்த கோபிகள் கதை, நதியை கடக்கும்போது அந்த பிரம்மச்சாரின்னு நான் சொல்லு, நதியை ஈஸியா கடந்து போய் துர்வாசரை பாத்திரலான்னு சொல்லுவார்ல. அதுதான் சொல்லிட்டேனே, அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும், வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதை எதுக்கு? சரி, ஓகேண்ணா. 299 பார்க்கலாம். Krishna's body is not bound by destiny. It is a form taken for his divine play, surging with pure consciousness. All his deeds are purifying and liberate to everyone who hears or narrates them. கிருஷ்ணரின் திருமேனி விதியால் பிணைக்கப்பட்டது அல்ல.
அவன் கர்மாவை கடந்தவன், கர்ம வினைக்குள் சிக்காதவன். கிருஷ்ணரின் திருமேனி விதியால் பிணைக்கப்பட்டதல்ல, அது லீலைக்காகவே எடுக்கப்பட்ட தூய உணர்வு வடிவம். பியூர் கான்சியஸ்னஸ் has just taken this body for the sake of லீலா. ஜஸ்ட் நமக்காகவே, விளையாட்டிற்காகவே, மாய லீலை புரிந்து நம்மையெல்லாம் உத்தாரம் செய்தவதற்காகவே எடுக்கப்பட்ட திருமேனி தான் கண்ணனின் திருமேனி. அவனுக்கு கர்மாங்கிறதே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவருடைய அனைத்து செயல்களும் தூய்மையானவை. அவற்றை கேட்பவர்களையும் சொல்பவர்களையும் அவை முக்தி அடைய செய்கின்றன. எந்த அளவுக்கு பியூர் அப்படின்னா, இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, இப்படி பேசினாலே நம்ம முக்தி ஆயிடுவோம்னா, அவனை பத்தி பேசினாலே நீ உனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னா என்ன? முக்தி கிடைக்கணும்னா நீ சுத்தமா இருக்கணும். அவன் எந்த அளவுக்கு தூய்மையானவன் என்றால், அந்த தூய்மையானவனை பற்றி பேசும் போதே நீ தூய்மை அடைந்து நீ முக்தி அடைவாய். பேசும்போது மட்டும் இல்லை, கேட்டா கூட போதுமா? சரியா? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பேசினாதான் இல்லை, நீ கேட்டாலே போதும். பேசினாலும் போதும் அல்லது கேட்டாலும் போதும். கேட்பவர்களையும் சொல்பவர்களையும் அவை முக்தி அடைய செய்கின்றன. முக்தி அடையணும்னா ஃபர்ஸ்ட் பியூர் ஆகணும். பியூர் ஆகணும்னா பியூரஸ்டா இருக்கக்கூடிய கண்ணனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலே பியூர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு ஹிண்ட கொடுக்குறாருன்னா பாத்துக்கோங்க. அவன் எப்பேற்பட்டவன் என்று புரிகிறதா? அவன் கர்ம வினைக்குள் சிக்காதவன், வெறும் லீலைக்காகவே நம்மோடு வளம் வருபவன், நமக்காகவே வாழ்பவன், மிகவும் தூய்மையானவன். எந்த அளவுக்கு தூய்மை என்றால், அவனை பற்றி பேசினாலே அல்லது கேட்டாலே நம்மனமே தூய்மை அடைந்து நாமும் அவனோடு ஐக்கியமாகிவிடும் அளவிற்கு அவன் தூய்மையானவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடிக்கடி ஏற்கனவே சொல்றதுதான், தூய்மையானவன் அவனே. நம்ம எப்படி தூய்மை அடையுமோ, அவனை பத்தி கேட்கறதுனாலையும் பேசினதுனாலையும் எப்படி தூய்மை அடையுமோ அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற வேர்டுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த விஷயத்தை, அவன் அந்த தூய்மையை பார்க்க பார்க்க கேட்க கேட்க அதில் நம் மனம் கிறங்க கிறங்க கிறங்க, அப்போ மனசுல இருக்க அழுக்கு எங்க ஒட்டிட்டு இருக்கான். நீ எப்படி ஆகணும்னு நினைக்கிறியோ அப்படித்தானே இருப்ப. ஏன்னா மனசுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி வாழலாங்க. நீ தமஸ்ல இருக்கணுமா, ரஜஸ்ல இருக்கணுமா, சாத்விக்ல இருக்கணுமா, 100% ஃப்ரீடம் நமக்கு தானே கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது குணாதீதனாக வாழ்ந்த அவனை பார்க்கும்போது நமக்கும் குணாதீதனாக வாழணும்னு ஆசை தானே வரும். அப்ப முக்குணங்களையும் கடந்த நிலைக்கே நாம் செல்ல வேண்டும் என்ற ஆசை அவனை கண்டா வந்துரும்ல. அட்டாச்சா எப்படிடா இப்படி புகுந்தாடுறான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கேட்க பார்க்க, ஐயோ வாழ்ந்தா இப்படி இல்லடா வாடணும்னு நினைக்க நினைக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற அந்த லைக்ஸ் எல்லாம் காணாம போயிடும்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So this is the way how we are getting purified when we think about him. அவனை பத்தி நினைச்சாலோ பேசினாலோ கேட்டாலோ நம்ம எப்படி பியூரிஃபை ஆகும் அப்படின்னா, ஏன்னா that is the power of purity. That purity is the real bliss. அதாவது அந்த புனிதத்தின் சக்தி, அந்த ஆனந்தத்தின் வலிமை. ஆனந்தத்தை விரும்பாதவன் எவனாவது இருக்கானா என்ன உலகத்துல? சோ அந்த ஆனந்தத்தை கண்டு நாமும் மெய் சிலிர்த்து அந்த ஆனந்தமாகவே வாழ விரும்புவதால் நாமும் சுத்தமடைகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுப்போம். 300ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். Whoever remembers the deeds of Krishna finds their own bonds of karma broken. Such was the generous nature of the actions Krishna performed for the upliftment of the downtrodden. Krishna karmache karije ஸ்மரண. கிருஷ்ணரின் செயல்களை நினைவுறுபவர்கள் தங்களின் கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். எளியோர்களை காப்பதற்காக கிருஷ்ணர் செய்த செயல்கள் அத்தனை மேன்மையானவை. போன ஸ்லோகத்துல அலஹாஸ் என்ன சொன்னாருன்னா, அவனை பத்தி பேசினா கேட்டா அவனை மாதிரியே சுத்தமாயிடுவே அப்படின்னாரு. இன்னொரு ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து கொடுத்திருந்தாரு போன ஸ்லோகத்துல. என்ன சொல்லியிருந்தாரு? அவன் பந்தத்தில் கர்ம வினைக்குள் சிக்குபவன் அல்ல, கர்ம பந்தத்திலிருந்து எப்போதும் விடுபட்டவனே அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அந்த கர்ம பந்தத்திலிருந்து எப்போதும் விடுபட்டவனே, நீ நினைத்தால் நீயும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு அற்புதமான இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணனை பத்தி பேசிட்டே இருந்த கிருஷ்ணனுடைய பாகவத கதைகளை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அவனுடைய என்னமா செயல்கள் செய்தான், என்னுடைய ஆக்ஷன்ஸ் எப்படிடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல் பண்ணிட்டே இருங்க. இப்படி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க கர்ம பந்தம் காணாம போயிடுமாங்க. அவனுக்கு வந்து பிறவியிலேயே ஞானி, அவன் அவதாரம் வேற,
ஸோ அவனுக்கு கர்மா இருக்காதுன்றது ஈஸியா புரியுது. ஆனா நமக்கு எப்படிங்க கர்மா இல்லாம போகும்? நம்ம எல்லாம் கர்ம பந்தத்துல தானே இருக்கோம். சரி, இப்ப இல்லைன்னாலும் ஜென்ம ஜென்மமா லூசுத்தனமா என்னென்னமோ வாழ்ந்தவங்க தானே நம்ம. அப்ப எத்தனை கர்மாக்களை சேர்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்தா தானே போகும். கண்ணனை பத்தி பேசினா அவனை மாதிரியே நாமளும் கர்ம பந்தத்துல இருந்து விடுபட்டு இல்லாமா அப்படிங்கிற அந்த டவுட் வர வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா ஆயிடலாம். ஏன்னா கர்ம பந்தம் என்பது எதுவரை அப்படின்னா, நீ ஞானியாகும் வரைக்கும் தான், நீ உன்னை பிரம்மம் என்று உணரும் வரைக்கும் தான். நீ யார் என்று உணர்ந்து விட்ட மாத்திரத்தில் நீ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கர்ம மூச்சை சஞ்சீத கர்மம், அகாமிய கர்மம், பிராப்த கர்மம் என்றெல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கான். சரியா? அதுல நாம சேர்த்து வச்ச மூட்டையில இந்த சஞ்சீதத்துல சஞ்சீதம்னா ஏற்கனவே சேர்த்து வச்ச மூட்டை. இப்ப ஏற்கனவே சஞ்சீதத்துல சேர்த்து வச்ச அந்த மூட்டையில இருந்து கொஞ்சோண்டு இந்த பிறவிக்குன்னு எடுத்து வந்ததுதான் பிராப்தமா. ஆனா தி மொமெண்ட் நீ ஞானியான அடுத்த செகண்ட் ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்ச சஞ்சித மூட்டை பஷ்பமாக விடுங்கிறான் கண்ணன். சரியா? இப்ப சஞ்சித மூட்டை காலி ஆயிடுச்சா, இனி புதுசா கர்மா கிரியேட் ஆக போகுதா? நீதான் ஞானி ஆயிட்டிய. இப்ப நான் என்ற பாவனையே இல்லாம தான் செயல் செய்ய போற. அப்ப அந்த செயலுக்கான ஆக்ஷன் ஒண்ணு ஒட்ட போறது இல்ல. அப்போ ஆகாமியம் பஸ்மம் ஆயிடுச்சா, சஞ்சிதமும் பஸ்மம் ஆயிடுச்சா, இனி மிஞ்சி இருக்கிறது பிராப்தம். இப்ப பிராப்தம் மட்டும் இருக்குமாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்காங்க. பிராப்தம் அந்த உடம்பை எடுத்துட்டு வந்துட்டோம், லீலை பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால அது இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 100% பிராப்தம் கூட அவங்களுக்கு இல்லதான். அவர்கள் உடலோடு இருக்கின்ற வரை அவங்க எப்படி வேணாலும் வாழ முடியும்னாலும் ஏன் பிராப்தத்தை படி வாழ்ந்துட்டு போயிடலாமே என்று ஞானிகள் நினைப்பதால் அவர்களுக்கு பிராப்தம் உண்டு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? சோ கர்மாவில் இருந்து முற்றிலும் விடுபட்டவன் தான் ஞானி. அவனுக்கு பிராப்த கர்மம்னே நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஞானிகளும் கர்ம பந்தத்திற்கு உள்ளாவார்கள். அவர்களுக்கு பிராப்த கர்மா இருக்கின்ற வரை, அவர்கள் உடல் இருக்கின்ற வரை அவர்களையும் கர்மா ஆட்டி படைக்கும். ரமணருக்கு கேன்சர் வந்தது இல்லையா, அவர்களுக்கு அது வந்தது இல்லையா, இது வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செய்து அவங்களை கர்ம பந்தத்துக்குள்ள சிக்க வைக்க பார்க்காதீங்க. ஞானியான மொமெண்ட்லயே நீ 3ல இருந்தே கிராஸ் பண்ணிட்ட. சஞ்சிதம், ஆகாமையும், பிராப்தம் எல்லாத்துல இருந்தே கிராஸ் பண்ணியாச்சுதான். மாயைக்கு தேவையில்லை, எந்தையாவது வேணும்ல. இப்ப லீலை பண்றதுக்கு என்னாவது வேணும் இல்லைங்க. அப்ப கர்மா இருந்தா தானே நான் ஏதாவது லீலை பண்ண முடியும். அப்ப பிராப்தத்தை யூஸ் பண்ணிக்கிறேங்க. பிராப்த கர்மா என் பாடி இருக்கிற வரைக்கும் என் பிராப்த கர்மாவை யூஸ் பண்ணி நான் லீலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுதான் அந்த பிராப்த கர்மான்னு எடுத்துக்கணுமே தவிர, அவங்க கர்மால சிக்கிட்டு இருக்காங்க, பிராப்தம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப அந்த ஞானியான மொமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே நீயும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறாய். சரி, ஞானி ஆகணும், நீ கர்மயோகம், பக்தி யோகம், ஞானி யோகம் எல்லாம் படிச்சு நீ ஞானியானா அப்கோர்ஸ் கர்மத்துல இருந்து விடுதலை, கர்ம பந்தத்துல இருந்து விடுதலைன்னு புரியுது. ஏன்னா கண்ணனை பத்தி பேசினாலே கர்ம பந்தத்துல இருந்து விடுதலைங்கிறாரு. அவனை பத்தி பேசினா, அவனை பத்தி பாடினா, அவனை பத்தி கேட்டுட்டு இருந்தாலே அவனை கர்ம பந்தத்துல இருந்து விடுதலை. என்னையா அது அப்படின்னா, அதுவும் அங்கதானே கொண்டு போய் முடியுது. ஏன்னா அவன் அப்படித்தானே வாழ்ந்தான். சோ அதுவாக ஆக வேண்டும் என்ற உன் நினைப்பு உன்னையும் அப்படி ஆக்காமல் வேறு என்னவாக மாற்றப் போகிறது? ஆதலால் கண்டிப்பாக நீயும் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய் என்று புரிந்து கொள்வதில் நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனோ ஆட்சேபமோ இருக்காது என்று நினைக்கின்றேன். 301 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். You might think Krishna had desires and that is why he acted, but how can he, his very name destroys all desires, ever have desires himself? இன்னமும் கூட கண்ணனுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற லெவல்ல ஒரு போடு போடுறாரு பாருங்க. கிருஷ்ணருக்கு ஆசை இருந்ததால் தான் அவர் செயல்பட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யாருடைய நாமத்தை அதாவது யாருடைய நாமம் அனைத்து ஆசைகளையும் அழிக்கின்றதோ அவருக்கு எப்படி ஆசை இருக்க முடியும்? லூசானின்னு அழகா கேட்கிறாரு பாருங்களேன். அவனை நினைச்சாலே உனக்கு ஆசை காணாம போயிடுதுன்னா அவன்கிட்ட எப்படி ஆசை இருக்கும்? நீ அவனை நினைத்தாலே உனது ஆசைகள் எல்லாம் பஷ்மமாகிறது. சரியா? அப்போ ஆசை இல்லாத வஸ்துவை நினைப்பதால் தானே உனக்குள்ள ஆசை இல்லாம போகுது. அவன்கிட்ட எக்கச்சக்கமான ஆசை இருந்ததுன்னு அவன் நினைச்சா உன்கிட்ட ஆசை கூடத்தானடா செய்யணும். என்ன ப்ரூஃப பெருசா எதிர்பார்க்கிற? அவனுக்கு ஆசை இல்லைன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு அவர் 4 ஆசிரமங்களிலும் அரை நேரத்தில் வாழ்ந்தவன் கண்ணன் அப்படி இப்படின்னு எல்லாம் ப்ரூஃப் பண்ண அதெல்லாம் அவன் மண்டைக்கு ஏறல. விடு, நான் ஸ்ட்ரைட்டாவே சிம்பிளா சொல்றேன்.
கண்ணனை நினைச்சா உன் ஆசை காணாம போயிடுது. கண்ணனை நினைச்ச உடனே உன் ஆசையே காணாம போயிடுச்சுன்னா அப்பனா கண்ணன் எப்படி ஆசை இருக்கும்? ஏதாவது லாஜிக்கலா யோசிக்கிறியா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரியா? இப்ப நீங்களே சொல்றீங்க இல்லையா, நீங்க ஆலந்திக்கு வந்து இருக்கும்போது எங்களுடைய புலன்கள்லாம் ஓரளவு கட்டுப்பாடாகவே இருக்கின்றது, ஆனா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு அந்த புலன் கட்டுப்பாடு வர்றதில்லை, அது ஏன்னு தெரியல என்றெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? இன்ஃபேக்ட் நான் தோப்புல இருக்கும்போது எங்கேயாவது அதுவும் ஜென்ரலா வந்து கூட்டத்தோட வரும்போது நீங்க நல்லாவே வந்து உங்க இஷ்டத்துக்கு தான் சமைச்சு வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனியா வரும்போது கூட சிம்பிளா இருந்தாலும் நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போட்டு தான் சமைக்கிறோம். ஓரளவு சாத்விக் ஃபுட் ரேஞ்சுக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி காட்டுல வாழ்ந்த காலகட்டத்துல டோட்டலா உப்பு புளிப்பு காரம் அப்படின்னு டோட்டலா இல்லாமலே ஒரு 1 or 2 years வந்து ப்ராக்டிஸ் பண்ண காலகட்டம் அது. சரியா? அப்ப கூட the peoples who come to us இல்லையா, அவங்க வந்து நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டா அந்த மாதிரி சாப்பிடுவோம், உப்பு புளிப்பு காரம் எதுவுமே இல்லாம சமைச்சு வச்சிருக்கேன், சும்மா ஒரே ஒரு கவளம் நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படியா, ஏங்க நீங்க என்ன அப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க செம்ம டேஸ்டா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன், நீங்க எதுக்கு முதல்லயே மூஞ்சி சொல்லிக்கிறீங்க, சாப்பிட்டு நீங்க சொல்லணும், நாங்க டேஸ்டா தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்று சொல்லிவிட்டு ஒரு கவலத்தை எடுத்து வாயில வச்சுட்டு ஆமா நல்லா தான் இருக்கு என்று பலர் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட, அம்மா உப்பு புளிப்பு காரமே இல்லாம கூட நீ நான் சந்தோஷமா சாப்பிடுவேன், சாப்பிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் பொண்டாட்டியை சமைச்சு சொல்லியிருக்காங்க, உப்பு புளிப்பு காரம் இல்லாம வாய்க்குள்ளவே வைக்க முடியல, ஏங்க உங்ககிட்ட இருக்கும்போது எப்படிங்க வந்தது, எங்க கிட்ட வரல அப்படின்னா, இங்க இருக்கும்போது நம்ம என்ன பேசுறோம், டே சந்தோஷமே நீதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், நீ நினைச்சா எல்லாத்தையுமே சுவைக்கலாம், ஆலிஸ் டேஸ்ட்னு பேசிட்டு இருக்கோம், அந்த மனோபாவனையில சாப்பிட்டா ஆலிஸ் டேஸ்டா தான் இருக்கும். நீ அங்க போயிட்டு என்ன மனோபாவம் மாறிடுதோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடுது. கண்ணனை பார்த்த உடனே கண்ணனின் மனோபாவம் தானங்க நமக்கு வரும். அப்ப உனக்கு ஆசையெல்லாம் காணாம போகுதுன்னா அப்ப அவனுடைய மனோபாவம் நீ அவன் நிலையில் இருக்கும்போது வருகிறது. அப்படின்னாலே அவன் ஆசையற்றவன் என்று புரிந்து கொள்வதில் உனக்கு என்னடா கடினம் என்று மிக சிம்பிளாக ஏக்நாத் வந்து கேட்டு அவன் ஆசையற்றவன் அப்படிங்கிறத நிரூபிக்கின்றார் இந்த 301ல. 302ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். By merely remembering Krishna's desires, his play, Leela, even worldly people become desireless and like renunciates. His actions are so generous that they destroy the lust of the lustful. டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காருமா. கிருஷ்ணரின் செயல்களை லீலைகளை நினைப்பதன் மூலம் ஸ்மிருதா காம், ஸ்ரீ கிருஷ்ணாச்சா ஸ்மிருதா காம், செயல்கள் தான் வந்திருக்கு. ஆங்கிலத்துல கொஞ்சம் தப்பா டிசையர்ஸ்னு கொடுத்துட்டான், ஆனால் பிராக்கெட்ல தெளிவா பிளே அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அந்த இடத்துல டிசையர்ஸ்னு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. மராட்டியில காம் தான் இருக்கு. செயல்கள் தமிழ்ல தெளிவா இருக்கு, செயல்கள்னு தெளிவா தமிழ்ல இருக்கு. கிருஷ்ணரின் செயல்களை நினைப்பதன் மூலம் உலக ஆசை கொண்டவர்கள் கூட ஆசையற்ற துறவிகளாக மாறுகிறார்கள். அவருடைய செயல்கள் காமம் கொண்டவர்களின் காமத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டவை. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணரின் செயல்களை நினைப்பதன் மூலம் அப்படின்னா அந்த பாகவத கதைகளை நீங்க கேட்கறதன் மூலமா அப்படின்னு அர்த்தம். அவனது பாலலீலையிலிருந்து அவன் செய்த எல்லா லீலைகளையும் நீங்க வந்து கேட்கறதன் மூலியமா, அதுல ஃபீல் பண்றதன் மூலியமா, அதுல இன்ஸ்பயர் ஆகிறதன் மூலியமா அப்படின்னு அர்த்தம். சரியா? என்ன நடக்குது அப்படின்னா, உலக ஆசைகள் கொண்டவர்கள் கூட, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் ஆசையில இருக்கிறவன் கூட ஆசையற்ற துறவிகளாக மாறுகிறார்கள். அவர்களுடைய செயல்கள் காமம் கொண்டவர்களின் காமத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டவை. சேம் தான், ரெண்டு வார்த்தையில டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஈஸ்வரி சந்நியாசி ஹோத்தி நிஷ்காம. அடுத்து ஷகாமாச்சா நிதிலே காம ஐசே உதார கர்ம அச்சரலா. அதாவது காமம் கொண்டவர்களின் காமத்தையே அழிக்கும். என்ன அற்புதமான ஒரு விஷயம். அது எப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். How it is possible?
கண்ணனை பார்த்தா ஆசை எக்கச்சக்கமா இருக்கிறவனுக்கு கூட, காமம் இருக்கிறவனுக்கு கூட காமம் காணாம போயிடும்னா அது எப்படி முடியும் அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகாஸ் he is a man who lived like his desire with everything. இந்த ஆல் இஸ் டேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸ்மிருதா காம், கிருஷ்ணாச்சா ஸ்மிருதா காம், காம இந்த இடத்துல காம்ங்கிறது வேலைன்னு தான் நினைக்கிறேன். டிசையர்ஸ் ஏன் வந்ததுன்னு தெரியல. எனவே பரவாயில்ல, இப்ப நம்ம டைரக்டா புரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரை நினைச்சா, கிருஷ்ணனுடைய லீலைகள் அது எல்லாமே கேட்டா எப்படி எனக்கு காமம் போகும் அப்படின்னா, அவன் வெற்றியை எப்படி ரசித்தான், தோல்வியை எப்படி ரசித்தான், புகழை எப்படி ரசித்தான், இகலை எப்படி ரசித்தான், மாட்டிடையனாக ஒரு ஆட்டிடையனாக வாழும்போது எப்படி இருந்தான், ஒரு மன்னனாக வாழும்போது எப்படி இருந்தான், குருகுலத்துல ஒரு பெண்களின் சவகாசமும் இல்லாமல் பிரம்மச்சரியத்தில் எப்படி இருந்தான், அல்லது கோகுலத்துல பெண் சவகாசத்தோடு அவன் எப்படி வாழ்ந்தான். ஆல் தி எக்ஸ்ட்ரீம்ஸுங்க. ஏதாவது அன்இமேஜின். The life of Krishna is unimaginable. அன்இமேஜினபிள் ஏன் சொல்றோம் அப்படின்னா, எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ்லயும் எப்படிங்க ஒரே மாதிரி இருக்க முடியும்? எங்க பஞ்ச பரதேசியா இருக்கும் போதும் பணக்காரனா இருக்கும் போதும் ஒருத்தன் ஒரே மாதிரி இருக்க முடியுமாங்க? வெற்றிலையும் தோல்வியும் ஒரே மாதிரி ஃபீல் பண்ண முடியுமா? புகழையும் இகழையும் 100% ஈக்குவலா ஒரே மாதிரி பார்க்க முடியுமா? பார்த்தானே என் கண்ணன். எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது அதை விட கொடுமை. ஒருத்தர் ரொம்ப பேரழகியா இருக்கா, ஒருத்தர் அசிங்கமா இருக்கா, ரெண்டு பேரையும் உங்களால ஒன்னா பார்க்க முடியுமா? என் கண்ணை பார்ப்பாங்க. ஏன்னா அவன்கிட்ட ஆசையே இல்லடா, அதனாலதான்டா எல்லாத்தையுமே அப்படி ரசிச்சான். இப்ப புரியுதா? ஆசையே இல்லாதவன் உலகத்தை அனுபவிக்க முடியும்னு முதல்ல சொன்னமே. எப்படின்னா ஆல் இஸ் டேஸ்ட். ஆசை இல்லாதவனாலதான் எல்லாத்தையுமே ரசிக்க முடியும். ஆசை இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த உன்னால ரசிக்க முடியாது இல்ல. அழகுன்னு ஒண்ணுக்கு முத்திரை கொடுத்து அதை மட்டும்தான் ரசிப்பேன்னு சொன்னோம்னா அதுக்கு மாறா இருக்கக்கூடியது உன்னால ரசிக்க முடியாம போயிருமா இல்லையா? இப்ப வெற்றியை மட்டும்தான் ரசிப்பேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தோல்வியை ரசிக்க முடியாம போயிருமா இல்லையா? But he is not a man like that. He will enjoy each and everything whatever happens in his life. அப்படிங்கிறப்போ அத நீங்க பாத்தீங்கன்னா அவன மாதிரி வாழணும்னு ஆசை வரும்போது எவ்வளவு பெரிய காமுகனா இருந்தாலும் அந்த காமுகனா இருந்தாதான் கொடுமை. அது சிற்றின்பமாக ஒரு சிற்ற வலைய போட்டுக்கிட்டு நம்ம நொந்து நூலாயிட்டு இருக்கோம். வாழ்ந்தா இவன மாதிரி எல்லாம் வாழணும்னு நினைக்கும் போது உங்கள் காமமும் நஷ்டமாயி அவனை போல் அன்பாக மலராதா, அனைத்தும் சுவையாக சுவைக்கும் ஒரு வல்லமை உங்களுக்கும் வராதா என்று சிந்தித்து பாருங்களேன். ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஒரு சன்னியாசியை காட்டி அவரை பார்த்தா நீயும் சன்னியாசி ஆயிடுவே அப்படின்னு நம்ம காட்டியிருந்து அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்பா அவரு ஆசையை திறந்திருக்காரு, அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு, அவரை பார்த்தா எனக்கு எப்படி ஆசை போகும் அப்படின்னு உங்களுக்கு இந்த சந்தேகத்தை என்னால நிவர்த்தி பண்ணிருக்கவே முடியாது. ஆனா கண்ணனை பார்த்தா அவங்களுக்கு ஆசை இருக்காதுடா, ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம்ல. எப்படின்னா ஏன்னா அவன் வாழ்ந்த விதம் அப்படிடா. ஏன்னா உலகத்தை என்ன டவுட் அனுபவிச்சான்டா அவன், உனக்கு அனுபவிக்க பிடிக்கணும்ல. ஆமா எனக்கும் அனுபவிக்கணும், உலகத்தை இன்னும் டவுட் எனக்கும் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப ஆசைய தூக்கு. கண்ண ஆசைய தூக்குனா அனுபவிச்சான், நீ ஆசைய தூக்குனாதான் அனுபவிக்க முடியும்னா தூக்கிடுவே இல்ல. அப்ப கண்ணன் மாதிரி வாழணும்னு ஆசை அடுத்த செகண்ட்ல ஆசைய தூக்கிடுவோம்ல. ஆம்பாட்டுக்கு ஒரு மரத்து கீழே ஒரு சன்னியாசியா உட்காந்துருக்கான், அவன் ஆசையை திறந்தவன், நான் இவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு ஆசை போயிடும் அப்படின்னா அப்படி இல்லைங்க. The life of Krishna is something totally different. He's a man who lived in every ashrama one and the same time. பிரம்மச்சரியாக, கிரகஸ்தனாக, சன்னியாசியாக, வானப்பிரஸ்தனாக ஒரே நேரத்தில் வலம் வந்தவன் கண்ணன். எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் ஒரே மாதிரியான ஆனந்தத்தை அனுபவித்தவன் கண்ணன். ஏன்னா அவன் பிரம்மம் இல்ல, பிரம்மானந்தத்தை தானே டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். தோல்வியிலும் அதே பிரம்மானந்தம், வெற்றியிலும் அதே பிரம்மானந்தம், புகழிலும் அதே பிரம்மானந்தம் என்று பிரம்மத்தை அல்லவா பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்க பிரம்மமா ஆகலைன்னா பரவாயில்லைங்க, அந்த பிரம்மத்தை பார்த்தா ஆயிடுவேங்க நீங்களும் பிரம்மமா என்று அந்த ஏக்நாத் மகாராஜ் சொல்றதுல என்னங்க டவுட் வந்துட போகுது என்று நாம் புரிந்து கொள்வோம். 303. He who has everything performed such unfathomable deeds only to liberate humanity through their minds.
Thus the cloud complexioned Lord spread his glory. அனைத்துமாய் இருப்பவர் இத்தகைய ஆழமான செயல்களை செய்ததன் நோக்கம் என்ன தெரியுமோ? மனிதர்களை அவர்களின் மன ரீதியாக விடுவிப்பதே ஆகும். இதற்காகவே மேகவண்ண கண்ணன் தனது புகழை பரப்பினார். இப்ப புரியுதா என் கண்ணன் எப்படியெல்லாம் அற்புதமாக ஒரு அவதாரமாக வந்தான் என்று? அவதாரம் நோக்கம் என்னவென்று புரிகிறதா? ஒவ்வொரு மனிதனையும் அவன் போல் ஆக்கி பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று அவன் அவதாரம் எடுத்தான். அவதார நோக்கம் என்ன தெரியுமா? அவன் வாழ்றதுல பார்த்தாலே போதுங்க, நீங்க ஒன்னும் பண்ண வேணாங்க. நீங்க கர்மயோகம் பண்ண வேணாம், பக்தி யோகம் பண்ண வேணாம், ஞான யோகம் படிக்க வேணாம், ஒரு மண்ணாகிட்டு நீ செய்ய வேணாம். என் கண்ணனுடைய வாழ்க்கையை பாடுறா, அவன் வாழ்ற விதத்தை பாடுற, அதுல மயங்கி நீ அதுவா மாறிடுவட. அவ்வளவுதான். சோ சிம்பிள். சச்ச ஒரு சிம்பிளஸ்ட் பார்த்து அவனுக்கு கொடுக்கணும்னு தோணி இருக்கு. அனைத்துமாய் இருப்பவர் அத்தகைய ஆழமான செயல்களை செய்ததன் நோக்கம். வாட் இஸ் தி இன்டென்ஷன் பிஹைண்ட் திஸ் அவதார் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லியிருக்காருங்க. நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன்? ஏன்னா நீங்க எந்த அவதாரிலையும் இந்த அளவுக்கு நீங்க பார்க்க முடியாதுங்க. பிராமணாவே வாழ்ந்தாலும் ஓகே, அது ஆரம்ப காலகட்ட சாதகன் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக வாழ்ந்து காட்டிய ஒரு விதம் தான் ராமாவதாரம். எவ்ரிதிங் இஸ் அஃப்கோர்ஸ் ரிக்வயர்ட், நீடட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் கிருஷ்ணா இஸ் த பூர்ண அவதார் wherein you can find everything inside. ஒரே இடத்தில் அனைத்தையும் காணும் அற்புதம் அல்லவா நம் கண்ணன். அவன் எந்த நோக்கத்திற்கு அவதாரம் செய்தான் தெரியுமா? மனிதர்களை அவர்களின் மன ரீதியாக விடுவிப்பதே ஆகும். சுத்தமா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கின்றவன் என்னை பார்த்தால் அவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தானாக உடைந்து விடாதா? ஆல் இஸ் டேஸ்டுக்குள் என்னை போல் அவனும் வரமாட்டானா? என்னை பார்த்த பிறகும் கூட அவனால் அடிமைத்தனத்தில் வாழத்தான் முடியுமோ என்று என் கண்ணனுக்கு எந்த அளவுக்கு உத்தேசம் இருந்திருந்தா அவன் இந்த மாதிரி அவன் லீலை பண்ணி நம்ம கிட்ட விளையாடி இருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். சோ அவருடைய நோக்கமே என்னன்னா, மன ரீதியாக விடுவிப்பதேன்னா மனசுக்குள் இருக்கின்ற வெறுப்பை விடுவிப்பதே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தானே இங்க நமக்கு பாண்டேஜா இருக்கு. ஸோ தேர்ஃபோர் நம்மளுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை நீக்கிறதுக்காகவே அவன் இந்த அவதாரத்தை எடுத்தான், லீலைகளை செய்தான். இதற்காகவே மேகவண்ண கண்ணன் தனது புகழை பரப்பினார் அப்படின்னா லீலைகளை செய்து புகழை பரப்பினார்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புகழை பரப்பினார் அப்படிங்கிறது லீலைகளை செய்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இன்னும் சுபமா இருக்கும். 304 என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். How auspicious are his deeds. The moment they even slightly reach one's ears, the filth of past karma is instantly destroyed and cast out through the ears. அவருடைய செயல்கள் எவ்வளவு மங்களமானவை! அவை ஒருவருடைய காதுகளில் சிறிது விழுந்தாலே போதும், கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தும் உடனடியாக அழிந்துவிடும். இட் இஸ் ரெபிட்டிஷன் அகைன். ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டாரு, மறுபடியும் அவருக்கு சொல்லணும்னு தோணிடுச்சு. பேனா கையை வைக்கும்போது அது அதுவா எழுதுது. அவனை புகழ் பாடும்போது மீண்டும் மீண்டும் அவன் புகழை பாட வேண்டும் என்று அவருக்கு தோன்றுகிறது. அதனால் அங்கே அது நடக்கிறது என்றுதான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொன்னதையா சொல்றாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது என்ன பாவத்தில் எழுதப்பட்டது என்று புரிந்தால் உங்களுக்கு அப்படி தோணாது. ஏன் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நம்ம திரும்ப திரும்ப இதை பேசணும் அப்படின்னு தானே தோணுது. அப்ப அந்த ஃபீல்ட்ல மெர்ஜ் ஆகிட்டே இருக்கணும்னு என்னது சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேங்க. நான் கண்ணன் அப்படிங்கிற லீலைகள் அவன் செய்த ஒரு முறை செய்த லீலையை 1000 முறை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கசக்கவா போகிறது. ஆதலால் ஏக்நாத் மகாராஜ் மீண்டும் ஒரு விஷயத்தை, அதே விஷயத்தை, சொன்ன விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கின்றார். அவர்களுடைய செயல் அனைத்தும் மங்களமானவை. இன்ஃபேக்ட் இந்த மங்களமானவை என்றது கூட ஏற்கனவே சொன்னதுதான். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போட்டிருக்காரு. அவருடைய காதுகளில் சிறிது விழுந்தாலே போதும். யாருடைய காதுகள்ல கொஞ்சோண்டு அந்த கண்ணனின் லீலைகள் கேட்டாலே போதும், அவன் கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தும் அழிந்து விடுகிறது அப்படின்னு. இந்த சப்கான்சியஸ் மைண்டுன்னு தானே ஆலங்காலமா எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். நான் என்னங்க பண்ணுவேன், என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன கவுத்துடிச்சோ, என்ன கீழே தள்ளிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். லூசு பையில கண்ணன் கதையை கேளுவோம். சப்கான்சியஸ் மைண்டே காணாம போயிடும். கடந்த கால கர்ம வினைகளாகத்தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் உட்காந்துருக்கு. ஸோ அது எல்லாமே உன்னை ஒண்ணுமே பண்ணாதுடா. சப்கான்சியஸ் மைண்டு கூட எதுவுமே ஒன்றை பண்ணாது. கண்ணனின் கதைகளை மட்டும் கேளு. ஏன்னா நான் உட்காந்துட்டு கான்சியஸ் மைண்ட் ஹேஸ் தி பவர், கான்சியஸ் மைண்ட் தான் சப்கான்சியஸ் மைண்டை கிரியேட் பண்ணிச்சு, நீ கான்சியஸை பியூரிஃபை பண்ணிட்டே இருந்தா அவன் சப்கான்சியஸ் பியூரிஃபை ஆயிடும் இப்படின்னு கதையா சொல்லிடுறதுக்கு. கண்ணனை பார்த்தேன்னா கான்சியஸ் பியூர் ஆயிடும் இல்ல, கண்ணனை பார்த்த மொமெண்ட்ல அவன் கான்சியஸ் பியூர் ஆகும். கான்சியஸ் பியூர் ஆன மொமெண்ட்ல சப்கான்சியஸ் பியூர் ஆயிடும். இவ்வளவு சிம்பிள் டெக்னிக்கு. இவ்வளவு சிம்பிள் டெக்னிக்கை கண்ணன் கொடுக்கணுன்றதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கின்றான் என்று புரிகிறதா என்று ஏக்நாத் சொல்லுகிறார். ஸோ
காதுகளில் சிறிது விழுந்தாலே போதும் கடந்த கால கர்ம வினைகள் அனைத்தும் உடனடியாக அழிந்து விடுகிறது என்று 304 சொல்லப்பட்டிருக்கிறது. 305 என்ன சொல்கிறார்? By listening, true devotion arises. அவனை பத்தி பேசினா உண்மையான பக்தி தானா வருதான். எனக்கு பக்தி எல்லாம் இல்லைங்க, பக்தி உங்களுக்கு வந்துடுச்சோ அதனால நீங்க நல்லா பேசுறீங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றீங்க. பக்தி இருந்தா தானே நாங்க சொல்ல முடியும், பாவத்தோடு சொல்லணும். பாவம் வந்தாதானே, பாவம் தான் எங்க வருது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீ கண்ணன் கதையை கேட்டா பாவம் எப்படிரா வராம போகும் என்று கேட்கின்றார். By just listening, true devotion arises. Through that devotion, God reveals himself. அந்த பக்தியில கண்ணன் உனக்கு முழுமையாக காட்டுகின்றான். This in turn destroys the ego, உன் அகங்காரத்தை இதன் மூலமாக அழிக்கின்றாய். Behold the generous power of Hari's glory. ஆதலால் கண்ணனின் புகழை ஒருபோதும் மறந்து விடாதே. கண்ணனின் புகழ் என்ற சக்தியை இறுக்கி பிடித்துக் கொள்ள அப்படிங்கிறாரு. தமிழ்ல பார்க்கலாம். இறை புகழை கேட்பதன் மூலம் உண்மையான பக்தி உண்டாகிறது. அப்படின்னா கண்ணனின் கதைகளை கேட்பதன் மூலம் உண்மையான பக்தி உண்டாகிறது. அந்த பக்தியின் மூலம் இறைவன் நமக்குள் வெளிப்படுகின்றான். நாமளே கண்ணனா மாறிடுவோம். இது ஒருவனுடைய அகந்தையை அளிக்கிறது. கண்ணனா மாறினதுக்கு அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற அகந்தை எப்படி இருக்க முடியும்? ஹரியின் புகழின் மேன்மையை பார்த்தீர்களா என்று கேட்கின்றான். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி இங்க மராட்டியில் நினைச்சிருக்கு, ஐசே உதார பஹா, ஓ ஹரி கீர்த்தி. ஹரியின் புகழ், மேன்மையை பாருங்கள். கரெக்டா? ஓகே, ஹரியின் புகழின் மேன்மையை பாருங்கள். ஓகேவா? இது என்ன ஈஸி தானே உங்களுக்கு? உண்மையான பக்தி வரணும்னா கண்ணன் கதைகளை கேட்கணும். பல தடவை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு பக்தி வந்ததே கண்ணனின் கதையை கேட்ட பிறகுதான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் டெல்லிங் யூ. ஸோ அதுக்கு முன்னாடி ஞானேஸ்வரியை வெளுத்து வாங்கியாச்சு, முள் அண்ட் ஃபுல் எல்லாம் தரோவா புரிஞ்சிருச்சுங்க. ஆனா பக்தி வரலங்க. பக்தி வந்தது கண்ணன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் தானே. கண்ணன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் பக்தி வந்ததுக்கு அப்புறம் மௌலியின் கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆஹான்னு சொல்லிட்டு, இந்த இருவரின் மேலும் நமக்கு காதலும் பக்தியும் ஏன் வந்தது என்று கேட்டால் அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதமல்லவோ என்ற அந்த புரிதல் எவ்வளவு முக்கியம்னு புரியுதா? எனக்கு பக்தி வரல எப்படி வரும்? நீ கண்ணன் கதையை கேட்டாதானே வரும், பார்த்தாதானே வரும். அவங்க சொல்லி கொடுத்த ஞானத்தையெல்லாம் நீ கத்துக்கிட்டா கூட வராதரா. அவங்க வாழ்ந்து காட்டிய விதத்தை பார்த்தா மட்டும்தான்டா பக்தி வரும். தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப் தானே. அப்போ இதுல என்ன டவுட் இருக்க போகுது? அவன் புகழை கேட்டால் கண்டிப்பா பக்தி வரும். எப்படிங்க கேட்டாலே சும்மா பக்தி வந்துடுமா அப்படின்னு கேட்டார். டேய், எப்படி இப்படி வாழணும்ன்ற அந்த ஆசை உனக்கு வந்துருமா இல்லையா? இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கான், இப்படி இல்லை நான் வாழணும்ன்ற ஃபீல் வந்துருமா? அந்த ஃபீல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பிரேஷன் என்னவா மாறும்? பக்தியா தானே மாறும். அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆசை வரும், என்னமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவன் கூடவே இருக்கணும்னு நினைக்க தோணும். அப்போ அவனாக மாற தோணும்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசைதான் பக்தி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி we will develop the பக்தி. உங்களுக்கே தெரியாது அது பக்தின்னே உங்களுக்கு தெரியாது. ஏங்க பக்தினா என்னங்க? அவன் சொன்னா நான் உசுர கூட விடுறதுக்கு தயார்னு சொல்றவன் தானேங்க பக்தன். ஆனா எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆனா கண்ணு சொன்னா கேட்போங்க, நம்ம மௌலி சொன்னா கேட்போங்க. ஏன்னா அவன் ஞானேஸ்வரியில சொல்லி கொடுக்கும்போது கூட நான் கேட்கலங்க. அவன் வாழ்ந்து காட்டியதை பார்த்ததுக்கு அப்புறம் கேட்காம எப்படிங்க இருக்க முடியும்? ஏன்னா இன்ஸ்பயர் ஆயிட்டோம்ல, அவனுக்கு பிடிச்சு போயிருச்சு இல்ல, வேற லெவலுக்கு பிடிச்சு போயிருச்சு இல்ல. ஐயோ இவன் தான் மனுஷன்னா, இவன் தான்டா மனுஷன் 100% பியூரா பாக்குறோம்ல. 100% பியூரா நான் இல்லைங்க, ஆனா 100% பியூரா அவன் இருக்காங்க. 100% பியூரா இருக்கிறவன் சொல்றதுல கேட்கறதுங்க எனக்கு என்னங்க வலிக்க போகுது? How easy it is to follow. ஃபாலோவர் தானேங்க பக்தினா. என்ன? கண்ணனை ஃபாலோ பண்றவனுக்கு பக்தின்னு பேரு. ஐம் தி ஃபாலோயர் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்னா பக்தன் ஆஃப் கிருஷ்ணா. என்ன கஷ்டம் உனக்கு? நீ ஒரு குப்பைன்னு தெரியும், அவன் கோபுரம்னு தெரியும். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் அடிச்சு எனக்கு இருக்கிற ஈகோவை கம்பேர் பண்ணும்போது இவன் எங்க இருக்கான்னு ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் ஆகுது இல்ல. அப்போ உன்னை மட்டமா பாத்துறே இல்ல, அவனை உச்சிக்கு பாத்துட்டே இல்ல. அப்ப அவனை ஃபாலோ பண்றதுல உனக்கு என்ன கஷ்டம்? அவன் சொல்றதெல்லாம் செய்யணும்னு தோன்றதுல உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு பிடிக்காது அப்படின்னு குப்பையில போட்டு அவன் சொன்னபடி வாழணும்னு நினைக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்?
ஒரு கஷ்டம் இல்லை. ஸோ பக்தி இஸ் so easy and so very very simple and easiest path to achieve-னா கண்ணனின் கதைகளை கேள், அவன் வாழ்ந்த விதத்தை பார், ஆட்டோமேட்டிக்காக உனக்குள் பக்தி வரும் என்ற ஒரு சித்தாந்தம் மிகவும் மிகவும் உண்மை என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த பக்தியின் மூலம் இறைவன் வெளிப்படுகிறான். ஓகே, கிருஷ்ணனை பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா கிருஷ்ணனா மாறித்தானே ஆகணும். இறைவன் வெளிப்படுகிறான்னா கிருஷ்ணாஃபிலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நானும் கண்ணன் என்ற அந்த அற்புத நிலைக்கு நாம் மலரத்தான் போகின்றோம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ குவைட் நேச்சுரலி இந்த ஈகோக்கெல்லாம் என்னங்க வேலை? நம்ம கிட்ட ஈகோ இருக்கிறதே நமக்கு சகிக்காது. அவனுடைய ஈகோலெஸ் நேச்சரை பார்த்ததுக்கு அப்புறம், மௌலினுடைய ஈகோலெஸ் நேச்சரையும் கண்ணனுடைய ஈகோலெஸ் நேச்சரையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஈகோ இருக்கிறது சகிக்குமாங்க? அடிச்சி நான்லாம் மனுஷனா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோமா? அப்ப ஈகோவை பிடிக்காம போயிருச்சுன்னா ஈகோவை வச்சு பிடிச்சி தொங்கிட்டா இருக்க போற, உனக்கு பிடிச்சது தானே பிடிச்சி தொங்குவ. எப்ப ஈகோவை பிடிக்காம போதோ அப்பவே தூக்கி குப்பையில போட்டுருவோம்ல. அப்போ ஒருவனுடைய அகந்தை தானாக அழிகிறது என்று புரிகிறதா? ஹரியின் புகழின் மேன்மையை பார்த்தீர்களா? அவன் புகழின் மேன்மைனா அவனுடைய கதைகளின் மேன்மை, அவனுடைய லீலையின் மேன்மையை பாருங்கள், பார்த்தீர்களா என்று ஏக்நாத் கேட்கிறார். முடிச்சாச்சா? 306. By remembering Sri Krishna's glory or by listening to and reciting it, many people were liberated in the past and countless more will be liberated in the future. ஏற்கனவே சொன்ன ஒரே விஷயம் தான் மீண்டும் வந்திருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணரின் புகழை நினைப்பதாலோ அல்லது அதை கேட்பதாலோ மற்றும் பாராயணம் செய்வதாலோ கடந்த காலத்தில் பலர் முக்தி அடைந்தனர், எதிர்காலத்திலும் எண்ணற்றோர் முக்தி அடைகிறார்கள். கண்ணன் வந்து லிஜெண்டு. அவனுக்கு வந்து முன்னாடி சொல்லும் போது எப்படி சொல்லியிருந்தான், யுகங்கள் தோறும் அவன் புகழ் மறையாதுன்னு சொல்லியிருந்தார். சரியா? எத்தனை யுகங்கள் ஆனாலும் அவன் புகழ் மறையாது. இதுவரை எத்தனையோ பேர் அவனை புகழை பாடி ஞானத்தை பெற்றனர். இனி வரப்போகின்ற காலத்திலும் அத்தனை பேரும் கண்ணனின் புகழினாலேயே முக்தி அடைய போகின்றனர்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஓவியர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அதே ஓவியர் ரெஃபெக்ட் பண்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. கிருஷ்ணனின் புகழை நினைத்தால் அல்லது கேட்டால் அல்லது பாராயணம் செய்தால் கடந்த காலத்தில் பலர் முக்தி அடைந்தார், எதிர்காலத்திலும் இதே ப்ராசஸ்ல தான் இனிமே முக்தி அடையவும் போறாங்க என்ற அந்த விஷயத்தை மீண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் நினைக்கிறேன். We will see the remaining things tomorrow.